வெளிநாட்டுல போய் படிக்கணும்னா ஜென்ரலா நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய காசு இருந்தா மட்டும்தான் இல்ல நல்ல பணம் உள்ள ஃபேமிலி மட்டும் தான் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் அதெல்லாம் உங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலி வந்து மிடில் கிளாஸ் தான். அம்மா, அப்பா 2 பேருமே ஏன்னா கவர்ன்மெண்ட் ஜாப். பட் இருந்தாலும் நான் வந்து படிக்கிறதுக்கு லோன் வாங்கி தான் வந்தேன். ஏன்னா நான் லோன் வந்து வாங்கி என்னோட சொந்த கால்ல நிக்கணும் அப்படிங்கிற மாரி லோன் வாங்கி தான் வந்தேன். அத நானே பே பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்க இங்க வந்ததுக்கு அப்புறம். சூப்பர். நான் இப்ப பாத்தீங்கன்னா எக்கோ லேப்னு ஒரு கம்பெனில ஃபுல் டைம் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகே. ஆப்பரேஷன்ஸ் கோஆர்டினேட்டரா இருக்கேன். நியூசிலாந்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் ஃபார் ம். எக்ஸாம்பிள் டாக்டர், நர்சஸ் இவங்களுக்கெல்லாம் எப்பயுமே டிமாண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆமா, ஆமா. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஐடியுமே நல்லா பூம் ஆயிட்டு இருக்கு. இப்ப நிறைய கம்பெனிஸ் வெரி வந்து குட். இங்க வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம வெரி சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து டாப் தான் நியூசிலாந்துல. ஐடி அப்புறம் வந்து ஹெல்த் கேர் இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே டெஃபினட்டா ஜாப்ஸ் வந்து நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி ஸ்கில் ஷார்டேஜ் ஏரியால நியூசிலாந்துல ஒருத்தருக்கு வராரு, வேலைக்கு வராரு, மாஸ்டர்ஸ் முடிச்சு வேலைக்கு போறாங்கன்னா என்ன மாதிரி சாலரிஸ் கிடைக்கும்? சேலரிஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்மளோட மிஸ்டர் பிரதீப் வந்து நியூசிலாந்துல இருந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்க போறது ஒரே ஒரு கொஸ்டின் தான். நிறைய பேரு உங்களே மாதிரி நிறைய பேரு, அவரும் உங்களே மாதிரி ஒருத்தர் தாங்க, இந்தியால அண்டர் கிராஜுவேட் பண்ணாரு, நியூசிலாந்துல போய் மாஸ்டர் பண்ணாரு. ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன், அவருக்கு பிஆர் கிடைச்சிருச்சுன்னு. இதெல்லாம் நான் சொல்றதோட அவர்கிட்டயே கேட்டுப்போம். வணக்கம் பிரதீப், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. ஆக்சுவலா நீங்க வணக்கம் வந்து ப்ரோ. உங்களோட வணக்கம். தேங்க்யூ ஹாய் ஸோ ப்ரோ, மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய பேருக்குள்ள டவுட் என்னன்னா, ஆக்சுவலா நியூசிலாந்துல நீங்க மாஸ்டர்ஸ் பண்ணீங்க, ஓகே, அதுக்கப்புறம் வந்து அங்க ஒர்க் பண்ணீங்க, இப்ப பிஆர் அளவுக்கு போயிட்டீங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா நீங்க உங்களோட இப்ப என்ன பண்றீங்க அதை மட்டும் சொல்லுங்களேன் நியூசிலாந்துல. இப்ப பாத்தீங்கன்னா எக்கோ லேப்னு ஒரு கம்பெனில ஃபுல் டைம் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகே. ஆப்பரேஷன்ஸ் கோஆர்டினேட்டரா இருக்கேன். 40 ஹவர்ஸ் பெர் வீக் வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். ஓகே, தட்ஸ் கிரேட். இப்ப ஆக்சுவலா வந்து நீங்க விசா ஹோல்டரா இல்ல, விசா ஹோல்டரா வந்தேன். நான் ஸ்டூடெண்ட் விசா ஹோல்டர் வந்தேன். அதுக்கப்புறம் ஒர்க் விசா, இப்ப வந்து ரெசிடென்ட் விசால இருக்கேன். ரெசிடென்ட் விசால வந்துட்டீங்க. ஆக்சுவலா நீங்க ஆமா. ஸோ அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூசிலாண்டோட பெர்மனன்ட் ரெசிடென்ட்டா நீங்க ஆயிட்டீங்க ஆல்ரெடி, கரெக்டா? நான் ரெசிடென்ட்டா இருக்கேன். நம்ம வந்து அதுக்கு ஓகே. ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். நம்ம ரெசிடென்ட் ஓகே. ஆனதுக்கு அப்புறம் 2 வருஷம் வந்து நீங்க இந்த ஊர்லயே இருக்கீங்களா அப்படின்னு வந்து செக் பண்றாங்க. சோ அத ஓகே. பார்த்துட்டு அந்த 2 வருஷத்துல நம்ம வந்து 1 இயர் இங்க இருந்திருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல 6 ஃபர்ஸ்ட் மந்த்ஸ் இயர்ல இருந்திருக்கணும். அடுத்த இயர்லயும் 6 மந்த்ஸ் இருந்திருந்தா தான் சோ நமக்கு ரெசிடென்ட் குடுத்தா இவன் வந்து ஊரை விட்டு வெளிய எங்கேயும் போக வெளில மாட்டான். போக சோ மாட்டோம். இங்க இருப்பான் அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. சோ கிரேட். இப்ப ரெசிடென்ட் அந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட் 2மே கிட்டத்தட்ட சேம்னு வச்சுக்கங்களேன். ஓகே, கிரேட். ஸோ நீங்க எங்க வந்து அண்டர் கிராஜுவேட் பண்ணீங்க ஆக்சுவலா? நான் யூஜி பாத்தீங்கன்னா ஈரோட்ல படிச்சேன். ஈரோட் கவர்மெண்ட் காலேஜ்ல இசிஇ வெரி குட். படிச்சேன். இன்ஜினியரிங் முடிச்சேன். முடிச்சிட்டு ஓகே. நான் ஆக்சுவலா ஒரு வருஷம் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பர். கொஞ்சம் ஓகே. எனக்கு டிலே ஆகுற மாரி லைக் வந்து டைம் வந்து நிறைய எடுத்துக்கிற மாரி இருந்துச்சு. எனக்கு இன்னொரு சைட்ல வந்து நான் ஒரு நல்ல டெவலப்டு கண்ட்ரில போயிட்டு வந்து படிக்கணும். படிச்சு அங்க செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஆசையும் இருந்துச்சு. சோ அப்படி சூப்பர். நான் தேர்ந்தெடுத்த கண்ட்ரி பாத்தீங்கன்னா நியூசிலாந்து. வெரி குட். சோ ஓகே. அப்பதான் வந்து நியூசிலாந்து கிளம்பி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா படிக்கிறதுக்காக இங்க வந்தேன் நியூசிலாந்துக்கு. ஓகே. ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோனா இட் இஸ் 1 இயர் ப்ரோக்ராம் ஆர் 2 இயர் ப்ரோக்ராம் ஆக்சுவலா? 1 இயர் ப்ரோக்ராம் தான் ப்ரோ. மோஸ்ட் ஆஃப் த 1 போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா வந்து நியூசிலாந்துல 1 இயர் ப்ரோக்ராம் தான். இயர் ப்ரோக்ராம் தான். ஸோ 1 இயர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சா உங்களுக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க்ஸ் 2 இயர் கிடைக்கும், கரெக்டா? இல்ல ப்ரோ, நான் வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கு 1 இயர் நான் படிச்சேன். எனக்கு 3 இயர்ஸ் இருந்துச்சு அந்த டைம்ல. சோ 3 இயர்ஸ். அதனாலதான் இன்னொரு ரீசனும் கூட நான் நியூசிலாந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் வந்து 3 வருஷம் எனக்கு வந்து ஒரு வருஷம் படிச்சா எனக்கு 3 வருஷம் ஒர்க் பண்ணலாங்கிற பெர்மிட் கிடைச்சது. வெரி குட். ஆனா இப்ப கரண்ட்லி இஃப் ஐ எம் நாட் ராங் 2 இயர்ஸ் மாஸ்டர் பண்ணீங்கன்னா 3 இயர்ஸ் கிடைக்கும்ல இப்ப கரண்டா? இப்ப மாஸ்டர் கோர்ஸ்மே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் இல்ல 1.5 வருஷம் அப்படிதான் இருக்கு. ஆனா நீங்க மாஸ்டர்ஸ் படிச்சீங்கன்னா 3 வருஷம் விசா இப்ப. ஆனா 3 வருஷம். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா லெவல் 8 நான் எடுத்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு வருஷம் தான் உங்களுக்கு இப்ப. இந்த கரெக்ட். ரூல்ஸ் அதான், வந்து அதான். சேஞ்ச் ஆயிருச்சு. உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா வந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும்னா ஜென்ரலா நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய காசு இருந்தா மட்டும்தான் இல்ல நல்ல பணம் உள்ள ஃபேமிலி மட்டும் தான் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் அதெல்லாம் உங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலி வந்து மிடில் கிளாஸ் தான். அம்மா, அப்பா 2 பேருமே ஏன்னா கவர்ன்மெண்ட் ஜாப். பட் இருந்தாலும் நான் வந்து படிக்கிறதுக்கு லோன் வாங்கி தான் வந்தேன். ஏன்னா நான் லோன் வந்து வாங்கி என்னோட சொந்த கால்ல நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி லோன் வாங்கி தான் வந்தேன். அதை நானே பே பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்க இங்க வந்ததுக்கு அப்புறம். சூப்பர் சூப்பர் சூப்பர். So, யாருமே வந்து பெரிய லெவல்ல எனக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட் வந்து வீட்ல ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது லோன் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நம்மளே வந்து வந்த மாதிரி தான். நீங்க ஏதாவது கொலாட்ரல் கொடுத்தீங்களா லோன் வாங்குறதுக்கு? ஆமா டாக்குமெண்ட்ஸ்? ப்ரோ, கொலாட்ரல் கொடுத்தேன் நான். ஓகை. ஆக்சுவலா வீட்டு இப்ப வந்து அது டாக்குமெண்ட்ஸ் தேவை இல்ல. வீட்டு இப்ப வந்து டாக்குமெண்ட் வந்து வீட்டு இது டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்து தான்
ஆமா. வீடு டாக்குமெண்ட் கொடுத்து வாங்கினீங்க. ஒரு குட் நியூஸ் வந்து என்னன்னா, இப்ப வந்து அது தேவையில்ல. பேங்க் வந்து எஜுகேஷன் லோன்ஸ் கொலாட்ரல் இல்லாமயே ப்ரொவைட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஆக்சுவலா. இப்ப வந்து புரொவைட் பண்றாங்க. ஆனா அது வந்து சில கண்ட்ரீஸ் வந்து ஏத்துக்கிறாங்க. பட் நியூசிலாந்து மாரி கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து ஸ்டில் வந்து இப்ப ஒரு ஒரு ஸ்டூடண்ட் வந்து கனடா போறதுக்கும், ஆஸ்திரேலியா போறதுக்கும், நியூசிலாந்து போறதுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கொலாட்ரல் விஷயம்லாம் கொஞ்சம் நியூசிலாந்துல ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்கு. இப்ப கரெக்ட். வரைக்குமே என்கிட்ட பேசுற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே இதான் சொல்றாங்க. லைக் ஓகே. நியூசிலாந்து மட்டும் லோன் வாங்கி வர்றது என்ன இவ்ளோ கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாரி. ம். விசா ப்ரா விசா ப்ராசஸ் வந்து கண்ட்ரிக்கு கண்ட்ரி சேஞ்ச் ஆகும் ஆக்சுவலா. சேஞ்ச் ஓகே. ஆகும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஐ மீன் இந்த டெவலப்டு கண்ட்ரி எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. ஓகே. ம்ஹ்ம். கமிங் பேக் டு த பாயிண்ட். ஆக்சுவலா நீங்க வந்து கல்ச்சுரலா டிஃபரன்ஸ் இருக்கும். ஆக்சுவலா நீங்க வந்து இந்தியால வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், வந்து நீங்க நியூசிலாந்துல பார்த்தீங்கன்னா, நெறைய கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் இருக்கும்ல. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா இப்ப ஈவன் படிக்கிற விஷயத்திலயும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து என்னன்னா எக்ஸாம்க்காக படிச்சு மார்க் வாங்கிருவோம். ம்ஹ்ம். அங்க போனீங்கன்னா நெறைய ஆமா. நாங்க வந்து பிராக்டிகல் நெறைய இருக்கு. வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி எழுதுற மாரி தான் சிஸ்டம் நம்ம ஊர்ல. பட் இங்க கரெக்ட். கொஞ்சம் வந்து எல்லாமே பிராக்டிகலா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ற மாரி இருக்கும்னு வச்சுக்கங்க. அது வந்து தட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் இந்த மாரி ஸ்டடீஸ்ல. ம். நெறைய லேர்ன் ம். பண்ணிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான சான்சஸ் இங்க இருக்க மாரி எனக்கு ஃபீல் பண்ணேன். அடுத்து கல்ச்சரல் கரெக்ட். டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலா நீங்க இந்த நியூசிலாந்துக்கு வந்து மூவ் ஆகும்போது வந்து இங்கிலீஷ் பேசுறது, அதுக்கப்புறம் அவங்க பேசுறதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் சிரமமா இருக்கும். பட் ஆனா ம். அத நம்ம வந்து வி ஷுட் நாட் கிவ் அப் அப்படிங்கிற மாரி தான். நம்ம அவங்க கிட்ட அடுத்து பேச பேச கன்டினியூஸா பழக பழக இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸி ஆயிடும். நீங்களுமே அந்த ஸ்லாங்குக்கு வந்து கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணி பேசுற அளவுக்கு வந்துருவீங்க ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்ல. சூப்பர், சூப்பர். தேங்க் யூ. அது வந்து ஐ மீன் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ஆரம்பத்தில நான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். 12த் வரைக்கும் கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜும் வந்து ஐ மீன் தமிழ் மீடியம் தான் ஆக்சுவலா. ம்ஹ்ம். வேலைக்கு வர வரைக்கும் இங்கிலீஷே பேச முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு 10 கண்ட்ரி டிராவல் பண்ணி, எந்த மாரி லாங்குவேஜ் பேசினாலும், ஆக்சென்ட் பேசினாலும் புரிஞ்சுக்கலாம். ஸோ புரிஞ்சுக்கிற பிரதீப் சொல்ற அளவுக்கு. மாரி அந்த கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். பட் நம்ம அத வந்து ஐ மீன் முடிவெடுத்து அத பண்ணணும்னு நெனச்சோம்னா, கட்டாயம் பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலா. கரெக்ட்டுங்களா? ஆமா. அதே மாரி இப்ப நம்ம ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல போறதுக்கும், இப்ப நியூசிலாந்துல இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்னால அது வந்து ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ்ன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா நீங்க ஓகே. ஆல்ரெடி உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது. அத தான் நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண போறீங்க. புதுசா ஒரு மொழிய போயிட்டு ஒரு 20 வருஷம், கத்துக்கலாம். 22 வயசுல கத்துக்கிறதுங்கிறது கஷ்டம். ஸோ ஆமாமா. தெரிஞ்ச இங்கிலீஷ நல்லா அத வந்து பாலிஷ் பண்ணணும்னா ஈஸியா பண்ணிடலாம். அது வெரி ஒண்ணும் ட்ரூ. கஷ்டம் கிடையாது அப்படிங்கிற மாரின்னு வச்சுக்கங்களேன். வெரி குட். ஓகே. ஸோ இப்ப வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா, அ ஐ மீன் ஜெனரல் பெர்செப்ஷன் வந்து இப்ப ஓகே மார்க்கெட் மேபி கொஞ்சம் ஹியர் அண்ட் தேர் இருக்கு. பட் எனி எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இருந்தாலும் பிகாஸ் ஜெனரலா என்ன சொல்லுதுன்னா, இதுவரைக்கும் 3 எக்கனாமிக் ஸ்லோ டவுன் வந்திருக்கு. எனிவேர் பிட்வீன் 8 மந்த்ஸ் டூ 18 மந்த்ஸ் தான் மேக்ஸிமமே இருந்திருக்கு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது நல்லா பெருசாவே ஓப்பன் ஆகும் ஆக்சுவலா. ஸோ அத பத்தி நம்ம ம்ஹ்ம். கவலைப்பட வேண்டாம். பட் ஜெனரலா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஒரு மாஸ்டர்ஸ் வந்து ஐ மீன் ஒருத்தங்க யாராவது நியூசிலாந்துக்கு வராங்க அப்படின்னா, மாஸ்டர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எப்படி இருக்கும் ஆக்சுவலா? நியூசிலாந்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் ஃபார் ம். எக்ஸாம்பிள் டாக்டர், நர்சஸ் இவங்களுக்கெல்லாம் எப்பயுமே டிமாண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆமா, ஆமா. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, ஐடியுமே நல்லா பூம் ஆயிட்டு இருக்கு இப்ப. நெறைய கம்பெனிஸ் வெரி வந்து குட். இங்க வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம வெரி சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து டாப் தான் நியூசிலாந்துல. ஏன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பூமிங் தான் இங்க. ஸோ, ம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா சிட்டியுமே நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ, ம். கன்ஸ்ட்ரக்ஷன், ஐடி அப்புறம் வந்து ம். ஹெல்த் கேர் இந்த மாரி ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே டெஃபினட்டா ஜாப்ஸ் வந்து நல்லா தான் இருக்கு. இன்னுமே செஃப் இது எல்லாமே இந்த மாரி ஜாப்ஸ்க்குமே வராங்க நியூசிலாந்துக்கு. வரேன். ஓகே, ஓகே. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இமிகிரேஷன் நியூசிலாந்து வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, எனஃப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தெளிவா குடுத்துருக்காங்க. ஆமா. நம்ம தெரியாம வந்து ஒரு விஷயத்த அரைகுறையா சொல்றதுக்கும், இமிகிரேஷன் நியூசிலாந்து வெப்சைட்ல போயிட்டு மக்கள் பார்த்தாங்கன்னாலே ஸ்கில் கம்ப்ளீட்டா ஷார்டேஜ் ஏ டூ இசட் குடுத்துருக்காங்க. அது வந்து ஆமா. இன்னொரு நல்ல ஒரு டூல்ன்னு வச்சுக்கங்க. ஆமா. நீங்க சொல்ற மாரி நியூசிலாந்து இமிகிரேஷன் வெப்சைட்ல போனீங்கன்னா, அவர் சொன்ன ஏரியா எல்லாமே ஸ்கில் ஷார்டேஜ். ஸ்கில் ஷார்டேஜ்ன்னா, அந்த ஊர்ல இந்த மாரி ப்ரொஃபஷன்ஸ்க்கு எனஃப் பீப்பிள் இல்லன்னு அர்த்தம் ஆக்சுவலா. கரெக்ட். அது நீங்க எனி கண்ட்ரி நீங்க வந்து அந்த கண்ட்ரியோட வெப்சைட்டுக்கு போய் ஸ்கில் ஷார்டேஜ் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஏரியால அவங்களுக்கு ஆள் தேவைப்படுது, ஸ்கில் ஷார்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத கிளியரா குடுத்திருப்பாங்க. ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன்
இது நான் சொல்றதையோ பிரதீப் சொல்றதையோ எடுக்க வேணாம், நீங்க கவர்மெண்டோட வெப்சைட்ல இருந்து எடுத்துக்கங்க. ஆக்சுவலா கரெக்ட் தான். ஓகே, இந்த மாதிரி ஸ்கில் ஷார்டேஜ் ஏரியால நியூசிலாந்துல ஒருத்தருக்கு வராரு, வேலைக்கு வராரு, ஐ மீன் மாஸ்டர்ஸ் முடிச்சு வேலைக்கு போறாங்கன்னா என்ன மாதிரி சேலரிஸ் கிடைக்கும் ஆக்சுவலா? சேலரிஸ் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு 80,000 to 100,000 பே பண்ணுவாங்க. 100,000 ஓகே. நியூசிலாந்து டாலர்னா, அதாவது நான் இன்க்ளூடிங் டாக்ஸோட சொல்றேன்னு வச்சுக்கங்க. ஆமா. ஸோ 100,000ன்னா 50,00,000 அப்படி வருது உங்களுக்கு. நம்ம ஆமா. ஊருக்கு இல்ல. இதோட கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, அதுல டாக்ஸ் போகும். ஒரு ரூ. 10,00,000 12,00,000 போயிரும். நான் இதெல்லாமே ஒரு தோராயமா அப்ராக்ஸிமேட் ஃபிகர்ல தான் சொல்றேன். ஸோ ஒரு கரெக்ட். 38,00,000 அந்த மாரி இருக்குன்னா, உங்க செலவு போக யூ கேன் லிவ் அ குட் லைஃப் அப்படிங்கிற மாரி. ஸ்கில் ஷார்டேஜ்ல வந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த சேலரி இருக்கும் இந்த சேலரி நியூசிலாந்துல. ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ செலவு 80,000 என்ன ஆகும்? ஸோ ஒரு மந்தோட செலவு என்ன இருக்கும் ஆக்சுவலா? செலவு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் தனியா இருக்கேன். எனக்கு ஃபேமிலி எதுவும் இல்ல. அப்படிங்கும்போது வந்து ஸோ எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னா, ரூம் ரென்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. நியூசிலாந்தோட ரூம் ரென்ட் பிரைஸ் வந்து எப்பயுமே ஹையா இருக்கு. நான் என்னோட சிங்கிள் பெர்சனுக்கு நான் வீக்லி இங்க எல்லாமே வீக்லி தான். ஸோ வீக்லி வீக்லி நான் தான். கரெக்ட். $10 $220 பே பண்றேன். இன்க்ளூடிங் பவர் அண்ட் வைஃபை, எலக்ட்ரிசிட்டி எல்லாமே சேர்த்து. ஸோ ஓகே. அப்படிங்கும்போது எனக்கு $800 பெர் மாசத்துக்கு மந்த். $850 வந்து மந்த்லி ஆகுது. ஸோ மந்த்லி. ஓகே. ரூ. 42,000 43,000 அந்த மாரி இந்தியன் ரூபீஸ்ல ஆகுதுன்னு வச்சுக்கங்க. ரென்ட்க்கு அந்த மாரி ஆயிடுது. ஓகே. ஃபுட் ஸோ அண்ட் டிராவல். ஃபுட்டு ஃபுட்டு, இன்சூரன்ஸ், அப்புறம் டிராவலு, ஃபியூவலு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு இன்னொரு 40,000 ஆயிடும்னு வச்சுக்கங்க. ஸோ பெர் ஒரு மந்த்துக்கு. சிங்கிள் பெர்சனுக்கு 80,000 அந்த மாரி ஆகுது. ஓகே. ஓகே. அதாவது வந்து ஈவன் 1 லேக் டு 1.5 லேக்ஸ் பெர் மந்த் ஆர் 1.5 லேக்ஸ் அப்ராக்ஸிமேட்டா? 1 லேக் குள்ள ஆகும் ப்ரோ. ஒரு சிங்கிள் 1 லேக் பெர்சனுக்கு 1 லேக் ஆகும். ஃபேமிலியோட இருந்தா ஒரு 1.5 லேக் கிட்ட ஆகும் பெர் மந்த். பெர் மந்த். ஓகே. ஸோ அப்படின்னா சைஸபிளா அவங்க வந்து ஈவன் லோன் எடுத்து எவ்வளோ லோன் நீங்க எடுத்தீங்க பிரதீப் ஆக்சுவலா? உங்களோட போஸ்ட் எனக்கு கிராஜுவேட் படிப்பு டிப்ளமோ. செலவுக்கு ஆனது பார்த்தீங்கன்னா, 18 லேக்ஸ் ஆச்சு. இன்க்ளூடிங் வந்து 18. அக்காமடேஷன். ஓகே. எல்லாம் சேர்த்து. 2019ல இது. ஓகே. ஸோ வந்து 18 லேக்ஸ்ங்கும்போது எனக்கு லோன் வந்து நான் 15 லேக்ஸ் எனக்கு கிடைச்சது. 15 லேக்ஸ் எடுத்தீங்க. ஸோ ஐ மீன் ஸோ லோன் எடுத்து வந்தாலும் மேபி ஒரு 2 இயர்ஸ்ல அவங்க லோனை கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிடலாம். 2 கிளியர் இயர்ஸ்ல பண்ணிடலாம். ஆமா கிளியர் பண்ணிடலாம். பண்ணிடலாம். வெரி குட். ஓகே. இன்னொன்னு அங்க ஒரு இப்ப நீங்க படிக்கும்போது பார்ட் டைம் பண்ணலாம்ல? 20 ஹவர்ஸ் கரெக்ட்டா? 24 ஹவர்ஸா? 20 ஹவர்ஸ் இங்க 20 நியூசிலாந்துல. ஹவர்ஸ் பார்ட் டைம் பண்ணலாம் ஆக்சுவலா. ஓகே. ஸோ பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எப்படி கிடைக்கும்? கிடைக்குமா? இல்ல டிஃபிகல்ட்டா? பார்ட் டைம் வந்து இனிஷியலா நான் வரும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருந்துச்சு. எனக்கெல்லாம் வந்து நான் 2 நாள்லயே வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். உண்மையிலேயே சொல்லப்போனா. நியூசிலாந்து வந்து 2, ரொம்ப 3 லக்கு. நாள்ல பார்ட் டைம் ஆமா. பார்ட் டைம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா, ம். இப்ப இருக்கிற நெறைய ஸ்டூடண்ட்ஸோட நான் பேசி பார்த்ததுல எல்லாம் என்ன தெரிய வருதுன்னா, ஒரு 1 மாசம் 1 1/2 மாசம் ஆகுது. பட் வேலை கிடைக்குது. எல்லாத்துக்குமே வேலை கிடைச்சிருது. கிடைக்குது. கிடைச்சிருது. கிடைச்சிருது. ஓகே. சில ஸோ பார்ட் பேத்துக்கு டைம் இப்பயுமே வந்து 1 நாள்லயே கிடைச்சவங்க ஆளுங்களும் இருக்காங்க. 2 மாசம் ஆகி கிடைச்சவங்களும் இருக்காங்க. இது எல்லாமே இருக்கு. கொஞ்சம் லக்கு. இது எல்லாமே வச்சுக்கங்களேன். அது ஓகே. ஆவரேஜா என்ன பேமெண்ட் பார்ட் டைம் பெர் ஹவர் ஆக்சுவலா? ஆவரேஜா உங்களுக்கு வந்து பேசிக் பே தான் பண்ணுவாங்க. எந்த நீங்க பார்ட் டைம் பண்ணாலும். கரெக்ட். $22 $23ன்னு நெனைக்கிறேன் இப்போ. ஸோ அந்த ஓகே. $23 பெர் ஹவருக்கு உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா ரஃப்லி அபவுட் $500 பெர் வீக் அவங்க earn பண்ணலாம். ஆமா. $400 $500 அந்த மாரி 400 to 450 அப்படின்னு பார்த்தாலும் அவங்க வந்து ஒரு 1600 to $1800 பெர் மந்த் earn பண்ணலாம். ஸோ அவங்களோட $1000 to செலவ அவங்களோட செலவ பார்த்துக்கிற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கங்க. பார்ட் டைம்ல போதும். ஒண்ணும் பெருசா வந்து சேமிச்சு நம்ம லோன் அடைக்கிறதோ, இல்ல வீட்டுக்கு இல்ல. அனுப்புறதோ, அது வந்து கொஞ்சம் சிரமம். பட் ஆனா உங்களோட செலவ பூர்த்தி பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையானது வாங்கிட்டு கொஞ்சம் லைஃப் வந்து டீசென்ட்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு வச்சுக்கங்க ஹெல்ப்ஃபுல்லா பார்ட் டைம். இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அவங்க வந்து எஜுகேஷனல் ஃபீஸ லோன் எடுத்துட்டாங்கன்னா, அவங்க டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர்ஸ அவங்களால வில் பி ஏபிள் டு மேனேஜ் ஆக்சுவலா. கண்டிப்பா. கண்டிப்பா மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஒன் ஆஃப் த அதர் கொஸ்டின் பார்ட் டைம்னா ம்ஹ்ம். ஐ மீன் இந்தியாலேருந்து வரவங்களுக்கு ஒன் ஆஃப் திங்ஸ் நிறைய திங்ஸ் நம்ம இந்தியாவில் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டரோ ஆர் லைக் பெட்ரோல் பங்கு இதெல்லாம் வந்து வெரி காமன் இன் அப்ராட்ல. இந்தியாவில் பண்ணியிருக்க மாட்டோம் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி சில ஐ மீன் ஆட் ஜாப்ஸ் தான் வரும் ஆக்சுவலாக. அதை பற்றி கொஞ்சம் ம்ஹ்ம். சொல்லுங்க ஆக்சுவலாக அப்படி. இங்க பார்த்தீங்கன்னா, பார்ட் டைம்ங்கிறது வந்து ஒரு பெரிய டீல் இல்ல. நம்ம பாட்டுல படிக்கிறோம். நமக்கு அல்டிமேட்டா வந்து என்ன கோல்னா, அந்த ஒரு வாரத்துக்கு 20 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா, உங்க கையில பாக்கெட்ல மணி இருக்கு. உன்னோட செலவுக்கு அவ்வளவுதான். நீ என்ன வேலை ம். பார்க்குற? ஏது வேலை பார்க்குற? அதெல்லாம் யாருமே இங்க வந்து உங்கள வந்து பெருசா கேரே பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு பக்கத்து வீட்ல இருக்கவங்களே யாருன்னு தெரியாதுன்னு வச்சுக்கங்களேன். இது. அந்த மாரி ம். தான் இங்க ஒரு சிச்சுவேஷன். நீ போற, உன் வேலைய பார்க்குற, வந்துட்டு இருக்க. என்ன வேலை பார்க்குற? ஏது வேலை பார்க்குற? அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட். இங்க வந்து ஒரு ஹியூமன் பீயிங்க வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா வந்து ட்ரீட் பண்றாங்க. சோ அந்த கரெக்ட். விஷயம் வந்து நமக்கு வந்து ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது. நீங்க ஊர்ல வந்து இந்த மாரி வேலையே பண்ணல. நம்ம வந்து ராஜா வீட்டு கன்னுக்குட்டியாவே இருந்தாலுமே, இங்க வந்து வந்து இந்த மாரி வேலையெல்லாம் பண்றதுல தாராளமா பண்ணலாம். எந்த கரெக்ட். வித
இதுவுமே இல்லைன்னு வச்சுங்க. எந்த வித ஓகே. ஒரு கல்ச்சரல், ரேஷியல் டிஃபரன்ஸ் எதுவுமே ஒண்ணும் பெருசா ப்ராப்ளம் இல்ல. எனக்கு ஒண்ணும் தெரிஞ்ச இருக்காது. வரைக்கும். ஓகே, ஓகே. தட்ஸ் குட் ஆக்சுவலா. ஸோ வந்து ஒன் மோர் ஜென்ரலா வேற என்ன கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் இருக்கும் ஆக்சுவலா? பிகாஸ் சின்ன எக்ஸாம்பிள் வந்து ஐ மீன் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கிளாஸ் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டி கண்ட்ரி பீப்புள் இருப்பாங்க ஆக்சுவலா. ஓகே. அண்ட் வந்து இவன் ஒருத்தன் சினிமாக்கு போகணும்னா நான் சினிமாக்கு போறேன்னு சொல்லிட்டே போவான். ம்ஹ்ஹ்ம். நம்ம ஊர்ல வந்து ஐ மீன் லைக் ஒரு ப்ரொஃபஸர் வந்தா எந்திரிச்சு நிற்போம். ஸோ இது மாதிரி இங்க சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்ததிலிருந்து கல்ச்சரல் டிஃபரன்ஸா என்ன தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க எல்லார்த்தையும் வந்து சக மனுஷரா வந்து பழகுவீங்க. பெரியவர், சிறியவர்ன்னு இல்லாம பேர் சொல்லி வந்து ஃப்ரெண்ட்லியா தான் கூப்பிடுவாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இங்க வந்து பார்க்கும்போது. ம். அதுக்கப்புறம் இங்க வந்து ஓனரு, பாஸு அப்டின்லாம் கூட பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இப்ப அவங்களும் வந்து நம்ம அடிமட்ட லெவல்ல இருக்க எம்ப்ளாயி என்னென்ன வேலை செய்றாங்களோ, அந்த வேலைய அவங்க வந்து செய்வாங்க. ஸோ அவ்ளோ தூரம் வந்து நம்ம கூட சகமா வந்து பழகுவாங்க. அதுல எந்த டிஃபரன்ஸும் இல்ல. லாங்குவேஜ் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாரி தான். அது நம்ம வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபுட்ல வந்து ம். கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா நெறைய ம். பேர் வந்து நம்ம ஊர்ல இருந்து வரவங்க வந்து பீஃப் பிரியாணி அப்புறம் மிஸ். போர்க் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. பட் ஆனா வந்து நியூசிலாந்துல வந்து இருக்கறதுலயே குவாலிட்டியான மீட்ன்னு பார்த்தீங்கன்னா, பீஃப், போர்க் இதெல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியா கிடைக்கும். ஸோ சில பேருக்கு அதெல்லாம் சாப்பிட்டு பழகாதவங்களுக்கு கொஞ்சம் நம்ம இந்தியன் ஃபுட்ட தேடி போறதுனால, நம்ம அங்கங்க கிடைக்கிற வெஜ்ஜீஸ் இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிடுற மாரி இருக்கும். அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் மேக் பண்ணும் இந்த கண்ட்ரில. ஓகே. கரெக்ட். சோ இதெல்லாம் தான் எனக்கு டிஃபரன்ஸா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பட் ஆனா ஓகே தான். எனக்கு ஒண்ணும் அவ்வளோ பெரிய ஒரு பெரிய சேஞ்ச் ஆகுறோம் அப்படிங்கிற மாரி எனக்கு எதுவும் தெரியல. நல்லா தான் ஓகே. இருக்குன்னு வச்சுக்கோங்க. லைஃப் ஸ்டைல் வைடி பிகாஸ் லைக் ஒரு நீங்க வாட்டர் ஒரு டேப் உள்ள வாட்டர தைரியமா குடிக்கலாம். பொல்யூஷன் இருக்காது. லைஃப் ஸ்டைல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன டிஃபரன்ஸ்? பிகாஸ் லைக் நெறைய பேர் வந்து ஐ மீன் ஒரு டேப் வாட்டர் போய் குடிக்கிறியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த அளவுக்கு குவாலிட்டி வாட்டர் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ லைஃப் ஸ்டைல் இங்க படி எந்த நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க சுவாசிக்கிற காத்தா இருக்கட்டும், நீங்க நடந்து போற நடைபாதையா இருக்கட்டும், இல்ல நீங்க கார் ஓட்டுற ரோட்ஸா இருக்கட்டும், பொல்யூஷன், டிராஃபிக் அப்புறம் அந்த எப்படி ம இதெல்லாம் வாட்டர் பொல்யூஷன், அதுக்கப்புறம் ஏர் பொல்யூஷன் எதுவுமே இங்க கிடையாதுன்னு வச்சுக்கங்க. ரொம்ப ஒரு பியூர் கண்ட்ரி. மத்தபடி ம். பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயமுமே வந்து கொஞ்சம் ஃபார்மலா தான் இருக்கு. ரொம்ப ஓகே. கல்ஃப் மாரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாவும் இருக்கிறதில்ல. பட் எல்லாமே ம். அவங்கவங்க ரூல்ஸ ஃபாலோ பண்றாங்கன்னு வச்சுக்கங்க. ஓகே. தட்ஸ் குட். தட்ஸ் குட். ஓகே. ஸோ அண்ட் அதனால குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா தான் இருக்குன்னு வச்சுக்கங்க ஓகே. நியூசிலாந்து. இப்ப நீங்க வந்து நாளைக்கு உங்க ஸ்பௌஸ கூட்டு ஐ மீன் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உங்க ஸ்பௌஸ கூட்டு வரணும். சில்ட்ரனோட எஜுகேஷன் அத பத்தி சொல்லுங்க ஆக்சுவலா எப்படின்னு? இப்ப நான் வந்து ஸ்பௌஸ இன்னொருத்தவங்கள இப்ப ஊர்ல நான் கல்யாணம் பண்ணி நான் இப்ப கூட்டு வரணும்னா, நான் அவங்களுக்கு வந்து விசா தான் இனிஷியலா வந்து விசிட்டர் விசா அந்த மாரி தான் நான் அப்ளை பண்ணி கூட்டு வர மாரி இருக்கும். அடுத்து வந்து ஓகே. ஏன்னா, நம்ம இப்ப எவ்வளோ நாள் அவங்க கூட சேர்ந்து இருக்கோம் அப்படிங்கிற மாரி இங்க நியூசிலாந்து இமிகிரேஷன் வந்து செக் பண்றாங்க. ஸோ நம்ம ஓகே. வந்து 1 இயர் கிட்ட சேர்ந்து இருக்கிற மாரி இருந்தா தான் வந்து அவங்க தே வில் பிலீவ் நம்ம 2 பேருக்கும் எங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. கூட வச்சிருப்பான் அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் நம்பிக்கை. நம்ம தரணும். அப்படினால ம். நம்ம வந்து இனிஷியலா விசிட்டர் விசா அப்ளை பண்ணி கூட்டிட்டு வரணும். அடுத்து நீங்க ம். கொஞ்ச நாள் இருந்துட்டீங்கன்னா, அந்த 6 மந்த்ஸோ 1 இயரோ டைம் ஃப்ரேம் இருக்கு. அந்த டைம் ம். ஃப்ரேம் இருந்துட்டீங்கன்னா, அடுத்து அவங்களுக்கு வந்து விசிட்டர் விசால இருந்து ஒர்க் விசா அப்ளை பண்ணலாம். ஓகே. ஏன்னா நான் இங்க ரெசிடென்ட்டா இருக்கனால, அவங்களுக்கு அப்படி ம். பண்ணி கூட்டிட்டு பண்ணி வரலாம். அதுக்கப்புறம் கூட்டிட்டு வரலாம். அவங்களுக்கும் நம்ம ரெசிடென்ட் விசாலாம் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்னு வச்சுக்கங்க. ஓகே, ஓகே. ஸோ ஜென்ரலா சே லைக் ஒரு ஒரு ஸ்டூடண்ட் வந்து அண்டர் கிராஜுவேட் வந்து இந்தியால முடிச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன். இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல வந்தாங்கன்னா, ஆவரேஜா வந்து ஒரு 3,00,000 4,00,000 சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? அதே வந்து ஒரு ஒரு இன்னொரு கண்ட்ரில இது மாரி ஒரு டெவலப்டு அதுவும் ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிக்கு போறாங்க அப்டின்னா, எதர் நியூசிலாண்டா எடுத்துக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், ஆர் லைக் யுகேவா இருக்கட்டும், ஆர் ம்ஹ்ம். யுஎஸ்ஸா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும். இந்த மாரி கண்ட்ரீஸ் போனாங்கன்னா, ஒரு மினிமமே சேலரிஸ் வந்து ஸ்டார்ட்டிங்கே ஒரு 40, 50 லேக்ஸ் அது மாரி ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலா. ஓகே. ஸ்கில் ஷார்டேஜ் இங்க ஏரியால. நீங்க அதான் நீங்க படிக்கிற கோர்ஸ் பொறுத்துன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் ஆல்ரெடி ம். இந்தியால உங்களுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்க. இங்க வந்து உங்களுக்கு டைரக்ட்டா ஒரு ஹை பெய்ட் ஜாப்ல போய் உட்காரலாம். இப்ப நீங்க வந்து ஓகே. பேச்சுலர்ஸ் படிக்க வர்றீங்க. இல்ல வந்து இந்தியால எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அங்க பேச்சுலர்ஸ் முடிச்சோனே இங்க வந்து ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு வொர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, ஆவரேஜா ஒரு 60,000 நியூசிலாந்து டாலர்ஸ் தான் ஆவரேஜ் பேயிங்க. ஸோ ஆவரேஜ் பே. 60,000ன்னா 30 லேக்ஸ்ன்னு வச்சுக்கங்க. நம்ம ஊரு ஓகே, காசுக்கு. ஓகே, 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 ஸோ ஓகே. இந்த மாரி அதுல பேமெண்ட்ஸ் கிடைக்கும். எது பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்தியால வொர்க் பண்றது பெஸ்ட்டா? இல்ல ஏன்னா நீங்க 2த்தையுமே பார்த்துருக்கீங்க. அது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அக்கார்டிங் டூ யூ எனக்கு
நான் வந்து இந்தியால ஆக்சுவலா ஒர்க் பண்ணதில்ல. அதனால நல்லது. நான் இங்க தான் வந்து ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு இங்க ரொம்ப புடிச்சிருச்சு. பட் வந்து ஓகே. நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுனதுல வந்து கொஞ்சம் பிரஷரைஸ்டா இருக்கு ஒர்க்லாம் இந்தியால. அப்படிங்கிற மாரி. ம். இங்க நம்ம 8 ஹவர்ஸ்னா அந்த 8 ஹவருக்கு மேல 1 நிமிஷம் கூட நம்ம இருக்க மாட்டோம். அதுக்கு மேல நம்ம ஒரு 10 ம். நிமிஷம் சேர்த்து வேல பார்த்தாலும் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இல்லன்னா யூ கேன் ஜஸ்ட் லீவ் வொர்க். ம். ம். யாருமே வந்து ம். கொஸ்டினே பண்ண கேட்க மாட்டாங்க. மாட்டோம். அப்படி ஆமா. நான் பண்ணி பார்த்ததும் கிடையாது இங்க. வந்து ம். நம்மள ம். பொலைட்டா ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸ்டில் தே வில் பே ஃபார் த எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வொர்க்ட். இந்த மாரி விஷயம்லாம் எஸ். எனக்கு இங்க ரொம்ப புடிச்சிருக்கு. அதனால ம். இங்க வொர்க் லைஃப் வந்து சூப்பரா இருக்கு. வொர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நல்லா இருக்குங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ சப்போஸ் சில்ட்ரனோட எஜுகேஷன்லாம் எப்படி இருக்கும்? ஸ்கூல் எஜுகேஷன்லாம்? ஸ்கூல் எஜுகேஷனும் நெறையா பேர் வந்து இங்க வந்து அவங்களோட லைஃப் வந்து அங்கருந்து இந்தியாலருந்து இங்க வர்றதுக்கு ரீசனே வந்து அவங்களோட குழந்தைங்களோட லைஃப்காக. ஸோ ஓகே. அதுவுமே நல்லா பெட்டரா தான் இருக்கு. ரொம்ப ஓகே. பெட்டர்மென்ட்க்கு தான். நல்ல சில்ட்ரனோட பெட்டர்மென்ட்க்கு வந்து டெஃபினட்டா ஓகே. ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும் இந்த நாடு. தேங்க் யூ, தேங்க் யூ. ஸோ ஐ மீன் ஜென்ரலா ஒரே லாஸ்ட் கொஸ்டின். ஓகே. அதாவது வந்து இப்ப வந்து நான் ஆல்வேஸ் என்ன ஃபீல் பண்றேன்னா, யுஜி வந்து நெறைய பேரால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா 4 வருஷத்துக்கு வந்து ஐ மீன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால அஃபோர்ட் பண்ணணும்னா மினிமம் ஒரு 1 crore பட்ஜெட் வந்துரும் ஆக்சுவலா. அதே ம்ஹ்ஹ்ம். ஐ மீன் எந்த வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னாலும், வெதர் நியூசிலாந்துன்னு எடுத்தீங்கனாலும் வருஷத்துக்கு 20, 25 லட்சம் போட்டீங்கனாலே நீங்க 4 வருஷத்துக்கு ரூ. 1,00,00,000 வந்துரும். எவ்வளோ பேரால ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். பட் மாஸ்டர்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா ஒரு 20, 25 லட்சம் ரூபால கொஞ்சம் பிளான் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 30 லட்சம் ரூபால பிளான் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ஒரு 30 லேக்ஸ்ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் இல்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில. ஏன்னா லாஸ்ட் இயர் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து மட்டும் 13 லட்சம் பேருக்கு மேல வெளிநாட்டுல படிக்க போயிருக்காங்க ஆக்சுவலா. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 70% ஆஃப் பீப்புள் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் மிடில் ஆக்சுவலா. கிளாஸ். ஓகே. எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மிடில் கிளாஸ் பீப்புள்ங்கிறதுனால எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்றதுக்கு கவலைப்பட மாட்டாங்க இந்தியன்ஸ் ஆக்சுவலா. அதனால ஒரு லோன் எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸுக்கு உங்களோட மெசேஜ் என்ன, ஒரு அட்வைஸ் என்ன, ரெக்கமெண்டேஷன் என்ன ஆக்சுவலா? மிடில் கிளாஸா இருக்கிறோம், இல்ல கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா நம்ம வந்து டைரக்ட்டா படிக்க வரலைன்னா கூட வேலைக்கு வரதுக்கு கூட ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் கஷ்டம். ஆனா நீங்க படிக்க வரணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, நம்ம வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இல்லைன்னா வந்து மாஸ்டர்ஸ் இப்படி எடுத்து வர்றது வந்து பெட்டர்ன்னு சொல்லுவேன். அதுவும் இல்லாம இங்க வந்து யுனிவர்சிட்டீஸும் இருக்கு, காலேஜஸும் இருக்கு. ஸோ நீங்க ம். காலேஜஸ் சூஸ் பண்ணீங்கன்னா, இனிமே உங்களுக்கு ஃபீஸ் கம்மியா தான் இருக்கும். இங்க நீங்க எங்க படிக்கிறீங்க அப்படிங்கிறது மேட்டர் இல்ல. நீங்க என்ன கத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். அத வச்சு தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் வழங்குறாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி வந்து நம்ம போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இல்லனா மாஸ்டர்ஸ் வரலாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தா. இல்ல கொஞ்சம் பணம் ஓரளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்க பேரண்ட்ஸ் வந்து டெஃபினட்டா அவங்கள யுஜிக்கே அனுப்பலாம் அப்படிங்கிறது தான் என்னோட அட்வைஸ்ன்னு வச்சுக்கங்களேன். தேங்க் யூ பிரதீப் ஃபார் யுவர் டைம் அண்ட் இன்ஃபர்மேஷன். நம்மளோட ஆப்ஜெக்டிவே என்னன்னா, இந்த பாட்காஸ்ட்டை பார்த்துட்டு ஈவன் 1 ஆர் 2 ஸ்டூடெண்ட்டோட லைஃப் ஆர் ஃபேமிலியோட லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, இந்த டைம் வாட் வி ஸ்பெண்ட் டுகெதர் இட் இஸ் ஐ மீன் வேல்யூபிள்னு நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா ப்ரோ. ஸோ நீங்களுமே இந்த மாரி நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கு. நானுமே இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கும் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ தந்ததுல ரொம்ப ரொம்ப ஹேப்பி தான். பிரதீப் சொல்ற மாதிரி பிரதீப் நிறைய விஷயம் வந்து நான் அவரோட இன்ஸ்டா சேனல் வந்து உங்களுக்கு நான் டேக் பண்றேன். ஐ மீன் இந்த இன்ஸ்டாவோடையும் யூடியூப்லயும் நான் போடுறேன். அவரோட சேனல் போய் பாருங்க. எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் அபவுட் நியூசிலாந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா. ஐ மீன் இதெல்லாம் ஜென்யூன் இன்ஃபர்மேஷன். ஓகே. வேறஸ் நீங்க ஒரு மற்ற இடத்துல வந்து உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ பிரதீப்போட சேனல்ல போனீங்கன்னா ஜென்யூன் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஆக்சுவலா. கோ ஹெட் அண்ட் செக் இட் அவுட் ஆக்சுவலா. தேங்க்ஸ் அ லாட் ப்ரோ. தேங்க்ஸ் அ லாட். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். ஹாப்பி கண்டிப்பா வீக்கெண்ட். ப்ரோ. ஹேவ் அ கண்டிப்பா. கிரேட் நம்ம ட்ரிப் டு வந்து ஆஸ்திரேலியா சந்திப்போம். டூ இன்னும் ஆக்சுவலா. அடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் இந்த மாரி வந்து நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. நம்ம சீக்கிரம் சந்திப்போம்.